அனு அனு என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடி போன? ஐயோ வர இருங்க, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னது ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கியா? இததானடி முன்னாடியே சொல்லணும். தோ மாமா வர இரு. கொன்னுங்க உள்ள வந்தீங்கன்னா. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? திமிரா? நானே வர இருங்க, இதோ வந்துட்டேன் அவ்வளவுதான். டேய் அவளை பார்த்த அப்படியே பல்ல வழியாம பின்னாடி திரும்பி நில்லு. தனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. ஆமா ஓவராதான் பண்றா. எதை இவதான் பெரிய அழகி மாதிரி. கரெக்ட். இந்த மேடம் வந்து நின்னா உடனே நாங்க அப்படி இவங்கதான் அழகி, என் பேர் அழகி, என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பு போல. நில்லு, யார் வேண்டாம்னு சொன்னா? சாரி கீழே கரெக்டா இருக்கு. என்ன இந்த சைடு திரும்பி இருக்காங்க? நான் வந்து நிக்கிறேன், பார்த்துட்டு அந்த சைடு திரும்புறாங்க. எப்பவுமே நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி எதுவுமே சொல்லவே இல்ல. நம்மளா கூப்பிடுவோமா? கோவமா இருக்காங்களோ? நான் எதுவுமே பண்ணலையே கோவப்படுறதுக்கு. ஏன் என்ன தப்பு இருக்கு கோவப்பட? சரி ஓகே, நானே கூப்பிடுறேன். ரகு ரகு. நீ கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுமா? அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ரகு நீ இப்படியே இரு, அவங்க மேடமாவே வரட்டும். ஓவராதம் பண்றாங்க மேடம். ரகு சரி ஓகே, நான் கீழே போறேன். ஐயோ செல்லக்குட்டி. அமைதியா போயிருங்க. செல்லக்குட்டி வெள்ளக்குட்டி நின்று வந்தீங்கன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன் உன்னை. ஆமா வந்து நின்னுட்டு ரகு ரகு நிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் சார் திரும்பி பார்க்கல. போறனோடனே நீ செல்லக்குட்டியா உங்களுக்கு? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சும்மா 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 விளையாடுனேன், என்ன பண்றேன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு. மத்தபடி மாமா லவ் யூ தானே. லவ் யூ வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நான் கிளம்புறேன். நீங்க கிளம்பிட்டீங்கன்னா கீழே வாங்க போவோம். சரிடி, இப்ப ஏன் கோவமா இருக்க? ஆனா கோவமா இல்ல, இல்ல நான் கிளம்புறேன். போ. உன்னை யாரு வேண்டாம்னு சொன்னா? உன்னை யாராச்சும் பிடிச்சு வச்சிருக்காங்களா என்ன? போடி. கொழுப்பா உங்களுக்கு? கையடி ரகு. நான் ஏன் பொண்டாட்டி மேல கை போட்டிருக்கேன்? உனக்கு என்ன? நீ வேணா போ. என் பொண்டாட்டி மேல நான் கை போடதான் செய்வேன். யாரும் என்னெல்லாம் கேட்கவே முடியாது. சரியா? ஓ அப்படியா? இங்க பாருங்க, அடி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டேன், கையெடுங்க. பரவாயில்ல. அங்க முத்துமாரி வீட்டுல ட்ரை பண்ணி வீணா போனது, இங்க ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீ அடிச்சாலும் பரவாயில்ல. நீங்க ஒண்ணும் ட்ரை பண்ண வேண்டாம். முதல்ல கை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணத்துல 2 வாங்குவீங்க என்கிட்ட. நீ கண்ணத்திலயாச்சும் கொடு, இல்ல வேற எங்கேயாச்சும் கொடு. ஆனா இப்ப நான் குடுக்கறேன் உனக்கு. வேண்டாம், கண்டிப்பா அடிச்சிருவேன். கையெடுங்க. நீ என்ன சொன்னாலும் விடுற மாதிரி இல்ல. சரியா? இன்னைக்கு ஒரு கை பாக்குற மாதிரிதான் இருக்கேன். ராகு கீழே எல்லாரும் இருக்காங்க, நேரமாச்சு. ஆல்ரெடி அம்மா அப்பாமே போன் பண்ணிட்டாங்க இறங்கி வர சொல்லி. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சடனா யாராச்சும் வந்துருவாங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. யார் முன்னாடியும் இது எசக்க பெசக்க மாட்டிக்க வேண்டியது. போய் கதவை வச்சு சாத்திட்டு வாங்க போங்க. வாய்ப்பே இல்ல. கதவை சாத்துற சாக்குல நீ இந்த வழியிலேயே ஓடிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட்ட நான் இப்போதைக்கு பிடிக்க முடியாது. அதனால மாமாக்கு என்ன தேவையோ மாமாவே எடுத்துக்குவேன். இங்க பாருங்க, அடி வாங்குவீங்க. பரவாயில்லைங்க, அடியே விழுந்தாலும் பரவாயில்லைங்க. ரகு எனக்கு வேணும். சீ போங்க. நல்ல பூ தொடுத்திருக்கீங்கம்மா நீங்க. நான் கூட நீங்க சொல்லும் போது நம்பவே இல்லை. நல்ல மாலை மாதிரி இருக்கு, அழகா இருக்குமா. எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பூ தொடுக்க தெரியாது. நான் சின்ன பிள்ளையில இருந்து நல்ல வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்ததுல இருந்து தான் இவர் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாரு. என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு. எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி கிராப் கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாதான் இந்த மழை காலத்துல வெயில் காலத்துல எல்லா காலத்துல எனக்கு கரெக்டா இருக்கும். நீளமா முடிய வச்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் பூவே வைக்கிறதே விட்டுட்டேன். நானும் அப்படிதாம்மா. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். சரி சரிம்மா. அந்த காலத்துல எல்லாம் பூ பறிக்க போவோம். என்னம்மா நீங்களே இந்த செடி இருக்கா அப்படி? நாங்களும் போவோம்மா. பூ பறிச்சு அங்கனே கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க ஒரு 10 ரூபாய் கையில கொடுப்பாங்க. கூடவே கொஞ்சம் பூவும் தருவாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தொடுத்து நல்லா நீளமா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் அந்த காலம். ஆமா ஆமா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பெல்லாம் எங்க வீட்டுல இந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்ல. என் அப்பா நான் நல்லா 10th படிக்கும் போதுதான் வசதி அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாங்களும் அப்படிதான் இருப்போம். பூ பறிச்சு கொடுத்தா ஏதோ காசு தருவாங்க, அது கூடயே கொஞ்சம் பூவும் தருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு கட்டி தொடுத்துக்கிட்டு இருப்போம் நாங்க. ஆமா, அந்த காலத்துல இருந்த வாழ்க்கையே தனி என்னம்மா. ஆமா ஆமா. அச்சா என்னடா ரோஷன், ஏன் இப்படி சொல்லுறீங்க? என் தங்கமே இங்க வாங்க. ஆச்சிட்ட வாங்கம்மா, என்னாச்சு? ஐயோ அம்மா அடிச்சுட்டாலமா என்ன? அச்சோ இரு, அவளுக்கு இருக்கு. இங்க வாங்க, ஆச்சிட்டு வந்துடுடி என் தங்கமே. ரோஷன்
பிள்ளைய ஏமா போட்டு இப்படி அடிக்கா? பிள்ளை சொன்னா கேட்டுக்க போகுது. அதை விட்டுட்டு போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைக்கு வலிக்க தானே செய்யும். பிள்ளை பாவலா. ஏடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப அவ என்ன பண்ணிட்டான்னு சொல்லி அடிச்சு அனுப்பிச்சிருக்கா நீ? ஆமா, நீ இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வை. சும்மா தட்டுனதுக்கு அடிச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு நீ கேட்டியா? அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு பாறான். உனக்கு என்ன? எதுக்கு நீ அவன் கூட போயிட்டு வம்புக்கு நின்னுகிட்டு இருக்க நீ? அவனை சண்டைக்கு இழுக்காம உன்னால இருக்கவே முடியாதோ? ஐயோ கடவுளே! அம்மா, அவன் போட வச்சிருந்த ட்ரெஸ் தண்ணிய ஊத்திட்டு வந்துட்டாம்மா. அந்த ட்ரெஸ் வேண்டான்னு சொல்லி வேணுக்குன்னு பண்றான். ரோஷன், நீங்க அப்படி பண்ணீங்களா? டேய், நானா போய் சொல்றேன்? இங்க வாயேன், இரு போய் கம்பு எடுத்துட்டு வரேன். உனக்கு எல்லாம் வாயால கேட்டா நீ எல்லாம் மதிக்க மாட்ட. கம்பு எடுத்துட்டு வரேன், இரு. சரி சரி சரி, நீங்க வேணுக்குன்னு பண்ணீங்களாடி தங்கமே? யாரு? நான் வேணுக்குன்னு ஊத்துனா? அந்த சட்டைய மாத்தணும், இது நல்லா இல்லடா, வேற சட்டை போடுவேன்னு சொன்னதுக்கு இல்ல இத அணு எடுத்து கொடுத்தது, நான் இததான் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில போட்ட சட்டை இதோட சுத்திக்கிட்டு இருக்கான். மாத்த வேண்டாமா? இங்க வந்துடு. அந்த சட்டையை அழுக்கானா கூட பரவாயில்ல, இங்க வா. ஐயோ என் தங்க குட்டி, என் தங்கத்துக்கு அறிவை பாரு. எடி, அவன் சொல்றான் வேண்டான்னு சொல்லி. ஒடி, இந்த சட்டையே நல்லா தான் இருக்கு. அப்புறம் எனக்கு உனக்கு பிரச்சனை? நீ கிளம்பிட்டியா? போய் மேல போயிட்டு அணுவியா ரகுவியும் கூட்டிக்கிட்டு வா. இவன் ஒரு உயிரை வாங்குறான்னா அவன் அதுக்கு மேல உயிரை வாங்குறான். எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? வந்தா என்ன? மேல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல புருஷனும் பொண்டாட்டியும். ஏடி என்னடி அவங்க அம்மா முன்னாடியே? சரிம்மா இருந்துக்கா, நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன், சரியா? ஐயோ அம்மா, நான் தப்பா சொல்லலம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க இருங்க. ரகு, ரகு அவன் வரமாட்டாண்டி, நீ நேர்ல போய் கூட்டிட்டு வா. உன் பையனுக்கு வேற வேலையே இல்ல. ஒரு நாளுக்குள்ள பொண்டாட்டியை பிரிச்சு இருக்க முடியாது அவனால. இடி சரி இரு, இவனை கலப்பிட்டு போய் கூட்டிட்டு வரேன். ரோஷன் இங்க வா. நான் வந்தேன்னா அடிச்சிருவேன். ரோஷன் இங்க வான்னு சொன்னேன். சேட்டை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வர வர. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ என் தங்கமே, ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல, அழுவாதீங்க. நம்ம இந்த சட்டையை மாத்தே வேண்டாம், சரியா? நம்ம இந்த சட்டையை போட்டுக்கிட்டு போவோம். இந்த சட்டையிலேயே அழகா இருக்கீங்க. எம்ஜிஆர் கணக்கா சிவாஜி கணக்கா அழகோ அழகால இருக்கு. இந்த காலத்துல விஜய் மாதிரிலாம் இருக்கு என் பேரங்குட்டி. ஆமா, விஜய் மாதிரி இருக்கு. இப்படி சொல்லி சொல்லிதான் அவன் எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். என் பேச்சு எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். நீ தானே அவனை கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. இடி போடி, அந்தால வந்துட்டான் இவன். போய் கிளம்புற வேலையை பாரு. அவனையும் கூப்பிடு, இல்லைன்னா போன் பண்ணு, வருவான் கீழே இறங்கி. சரி நீ வாடி, உனக்கு இருக்கு. சரி தங்கம், அம்மா தான் போயிட்டால. நீங்க தானே வேணுக்குன்னு தண்ணி ஊத்துனீங்க. கை தவறி கீழே விழுந்துட்டோமா? சரிடி தங்கமே, சரி சரி சரி, இந்த சட்டையை கழட்டிடுவோமா? இன்னொரு சட்டை இருக்குல்ல, அதுவும் அனுதான் கொடுத்தா. அந்த சட்டை போட்டுக்கலாமா? அனு நீ கல்யாணம் பண்ணிருக்கியா, மாமன் கல்யாணம் பண்ணிருக்கானு தெரியல. அனு பின்னாடியே சுத்திக்கிட்டு இரு நீ. எங்க வீட்டுல யாரு பாசமா இருக்காங்களோ இல்லையோ உங்க பொண்ணு மேல, இவன் ஏதோ பைத்தியமா தான் இருக்கான். அனு 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 அனுன்னு சொல்லிட்டு பெத்த தாய் கிட்ட கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்கிறான் இவன். குழந்தைல அப்படியேதான் இருக்கும் போல. சரிம்மா இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி தண்ணி அதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுக்கு, வேண்டாம். ஐயோ பிள்ளை வேற ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு அப்படி காப்பி போட்டு எடுத்துட்டு வரமா? இவ்வளவு பூ தொடுத்திருக்கீங்களா, முதுகுலாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும். நீங்க தான் அந்த காப்பியை குடிச்சிட்டு கிளம்புங்க, நேரம் வச்சு கிளம்புவோம். சரிம்மா. உலக அழகி நான் தான், என் உயிரை வாங்கும் கிளவிய மாமியார் தான். சே கிளம்பியாச்சு. இந்த மாமியார் கிளவி கிட்ட சொல்லிட்டு எப்படி எஸ் ஆகுறது? எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குமே, என்ன பண்றது? இவர் வேற இந்த நேரம் பார்த்து வீட்டுல இல்ல, என்ன சொல்லி சமாளிக்க? பிள்ளைய வேற அப்பவுமே கிளப்பி அனுப்பி விட்டுட்டோம். அவ இருந்தா கூட அடம்பிடிக்கா வெளியே போனோம்னு சொல்லி எஸ் ஆயிரலாம். வெளியே போனாலே கிளவி எதையாச்சும் சொல்லும். சரி எதையாச்சும் சொல்லுவோம். ஐயோ இந்த புடவைய கட்டிக்கிட்டு சை, நாள்தோறும் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இந்த புடவைய திடீர்னு கட்டும்போது நடக்க கூட வர மாட்டேங்குது. மொத்தமா தூக்கி இடுப்புல சொறி வருமா? சரி வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அடக்கம் ஒடக்கமா நடந்துப்போம். ஏத்தே ஏத்தே, என்ன என்ன யாத்தே இப்படி சீறிக்கிட்டு வரீங்க? ஏத்தே நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதுக்கு, போயிட்டு வந்துருட்டா? ஆமா, எல்லாத்தையும் இவ என்கிட்ட கேட்டுதான் கிளிப்பா. இப்ப வந்து கிளிக்கிறதுக்கு வந்துட்டா. ஊர் சுத்த தானே போறா, போ. வெளியே அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டியா, மஞ்சள் தண்ணி எல்லாம்?
ஏத்தே அது அப்பமே எடுத்து வச்சுட்டேன் தே. அப்பமே எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போன வருஷம் மாதிரி ஊர் சுத்த ஓடிட்டு கடைசியில என்னால தூக்க முடியாம தூக்கி வச்சிருந்தேன் வாசல்ல. ஒரு 3 குடத்துக்கு மஞ்சள் தண்ணி போட்டு உன்னால வைக்க முடியல என்ன ஓடியாச்சு. ஏத்தே போன வருஷம் இந்த மேலாம் வீட்டு வரைக்கும் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த குசியில ஓடிட்டேன் தே. ஐயா கன்றாவி குசி பசி நிக்கிட்டு. சரி ஏத்தே நான் சொன்ன குஷி ஹாப்பினஸ், நீங்க சொல்றது கன்றாவியோ கன்றாவி. இங்க பாருடி, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் போயிட்டாங்கன்னா ஆடிக்கிட்டு கடந்தியோ காலம் முறிச்சு விடுவேன். ஆமா போனமா வந்தமான்னு இருக்கணும். போயிட்டு சாமியை பாத்துட்டு அந்த ஆள வீட்டுக்கு வந்து சேரணும் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. அங்க நின்னுகிட்டு அந்த களிசடை 4 இருக்கே அது கூட சேர்ந்துக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் இங்க வச்சுக்காதே. ஆமா எவளாச்சும் வந்து சொல்லட்டும் உன் மரும அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி, அப்ப இருக்கு உனக்கு. என்னத்த வருஷத்துல ஒரு நாள் தானே போயிட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும், அது பொறுக்காதான் உங்களுக்கு. நாளா அப்படி போயிட்டு ஆட மாட்டேன் தே. அதுவும் இல்லாம எனக்கு ஆட்டானா என்னன்னே தெரியாது அத்தே. பாத்தேன் போன வருஷம் பாத்தேன். எத்தே நீங்க வந்தீங்களா? நான் பாக்கல. இப்ப ரொம்ப முக்கியம் அத போயிட்டு சாமியை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து தொலை போ. சரிங்க அத்தே. எத்தேனா ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஏமா போய் தொலைமா, யாமைய உயிரை வாங்குறா, போய் தொலை போ. சரிங்க அத்தே. எத்தே உங்க பையன் வந்தா சொல்லிருங்க. சரி. சும்மா கிளவி என்ன வாய் பேசுது. இந்த வருஷம் ஆட்டத்தை போடுவோன்னு பார்த்தா இந்த கிளவி என்னன்னா இப்படி சொல்லுது. அப்ப எப்படி? சரி கோயில் கிட்ட போயிட்டு தனியா ஒரு குத்தாட்டத்தை போட வேண்டியதுதான். நம்ம ஆடுறது என்ன வீட்டுல கிடக்குற கிளவிக்கு தெரியவா போகுது. கிளம்பு சின்ன பொண்ணே. அங்க அடிக்கிற மேல சத்தம் இங்கேயே கை கால்லாம் ஆட்டம் கொடுக்குதே. பேசாம சேலை மாத்திக்கிட்டு போயிருவோமா? ஃபேண்டசில நல்ல டமால் டான்ஸ் ஆட முடியும். சரி வீட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா மாத்திக்கலாம். எப்படியோ ஊரை சுத்தி வர்றதுக்கு நேரம் ஆகும். இடி பூமாரி இந்த வாட்டி ட்ரம்ஸ்லாம் இருக்கா? ஆமாக்கா ட்ரம்ஸ்லாம் வச்சிருக்கதா சொன்னாங்க. 2 இருக்கா. வாடிப்பட்டி ஒண்ணு, அது முளைப்பாரி கூட அடிச்சுக்கிட்டே வரும். பின்னாடி இந்த பசங்க எல்லாம் ஆடுவாங்களக்கோ அதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்கக்கோ. அதுவும் இல்லாம தனியா வேற ஒரு செட்டு வர ரெடி பண்ணிருக்காங்களாங்கோ. அது பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி அடிக்கி கொடுக்க போறாங்களாம். நம்ம டான்ஸ் ஆடுவோம்க்கோ. என்ன சொல்றீங்க? ஐயோ எங்க அம்மா காலை முறிச்சிருவா. ஏற்கனவே இங்க இருந்து சொல்லிதான் கூட்டிட்டு போறா பசங்க கூட எல்லாம் சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி. அங்கன போய் பசங்க கூட நின்னோன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் எங்க அம்மா அப்படியே காலை முறிச்சு போட்டுருவா. அங்கன வச்சுக்கிட்டு முட்டை கண்ணை வச்சு இங்க வாங்கட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. போன வருஷமே சோனியை போட்டு பின்னிட்டாங்க. எங்க அம்மாவும் அதான் சொல்லி அனுப்புனாங்க. அங்க போய் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வயசு பசங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்க பாத்தீங்களாக்கா? அவங்க வீட்டுல எல்லாம் மட்டும் விடுறாங்க, நம்ம வீட்டுலதான் விடவே மாட்டேங்காங்க. என்ன? ஆமா என்ன அவங்கள மாதிரி அம்மா நம்மளுக்கும் கிடைச்சிருந்தா நம்மளும் ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா போன வருஷம் சின்ன பொண்ணு அக்காலாம் நல்ல டான்ஸ், அவங்க கூட சேர்ந்துதான் நானும் ஆடினேன். இந்த வாட்டி சின்ன பொண்ணு அக்கா கூட போயிருவோம் நம்மளும். ஆமாக்கா அவங்க கூட இருந்தாதான் நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் நம்ம அம்மாவுக்கு அழைச்சு விட்டுருவாங்க. ஆமாட்டி அப்ப நம்ம அவங்க கிட்டே போயிருவோம். சரி சத்யாக்கா இங்க? சத்யா இப்பதான் போய் சாலைக்கு பின்ன குத்த போயிருக்கா. சத்யாக்கா சாலையா கட்டுறாங்க? இல்ல இந்த தாவணிக்கு சாலை மாதிரி கட்டப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படி கட்டுறான்னு தெரியல. முதல்ல நம்மள மாதிரி தான் கட்டுனா. நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் இந்த மாதிரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ என்னமோ பண்ணிட்டோலன்னு சொல்லி நான் வந்துட்டேன். சே நம்ம 3 பேரும் ஒண்ணு போல கட்டிட்டு போலான் தான் வந்தேன். சத்யாக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. அவ அப்படித்தான் உனக்கு தெரியும்ல, அவ அப்பா அம்மா வச்சு இப்படித்தான். சரி வாங்கக்கோ, அப்ப நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவ இன்னத்துக்கு கட்டி முடிச்சிருப்பா. போய் 1 மணி நேரம் ஆச்சு. ஏடி சத்யா சோனி இந்த அலாரம் மணி வரை ஒழிச்சிட்டு எம்மா இங்கதான் இருக்கும் வா. இப்ப வந்தன கால கையை முறிச்சிருவேன். ஆமா யாமா நோமானிக்கிட்டு கிளம்ப சொன்னா எவ்வளவு நேரம் கிளம்புவீங்க? காலையில ஆரம்பிச்சது இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சும் சேர்ந்து. அந்த பிள்ளை அழகா கிளம்பி வீட்டுக்கிட்ட நின்னுகிட்டு இருக்கு. அந்த பிள்ளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் கிளம்பாம இருக்கீங்க 2 பேரும். இவன் நானும் கிளம்பிட்டோமா, சத்தியெல்லாம் கிளம்பவே செய்யல. எட்டு சத்தியா அவ இப்பதான் பின்னு தானும் தேடிக்கிட்டு இருக்கா. யாம்டி 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்தா? 2 பாக்ஸுமா முடிச்சிட்டீங்க? அவளுக்கு ஒரு பாக்ஸ் எனக்கு ஒரு பாக்ஸ். எனக்குள்ள பின்ன நான் குத்திக்கிட்டேன், அவளுக்குள்ளதான் குத்தி புக்கு வளைஞ்சிட்டுன்னு சொல்லி வேற பின்னு வாங்கிட்டோன்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஏடி உன்கிட்ட ஒரு பின்னு கூட இல்ல, கொடுக்க வேண்டியதானே? அவ மட்டும் என்ன எனக்கு எல்லாம் தரவா செய்யறா போ. சரி பிள்ளைய வளர்த்துருக்கம் பாரு. பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போம் போல. என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல.
அப்ப பெத்துக்க வேண்டியதானே, யாரு வேண்டாம்னு சொன்னா? இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு தான் வச்சுக்கோ, மூஞ்சி முதல்ல முறிச்சு போட்டுருவேன், முறிச்சு. ஆமா, பேச்ச பாரு பேச்ச. கிளம்ப சொன்னா இவன் கிளம்பி தானே இருக்கேன், நீ தான் இப்ப கிளம்பாம இருக்கா. ஆமா, நீயும் உன் செல்ல பொண்ணு சத்தியாவும் தான் கிளம்பாம இருக்கீங்க. என்ன பார்த்தாதான் உனக்கு எப்பவுமே பிடிக்கவே செய்ய மாட்டேங்குதே. ஏன் மக்களே இப்படி சொல்ற? உன்னையும் எனக்கு பிடிக்கதான் செய்யும். என் செல்ல கடைக்குட்டியில நீங்க. உங்களை பிடிக்காம எப்படி மக்களே இருக்கும் எனக்கு சொல்லுங்க. ஆமா, அப்படின்னு நடிச்சிரு நீ. நடிப்புல உனக்கு ஆஸ்கர் அவார்டு தான் தரணும். யார் இப்படி சொல்ற அம்மைய பார்த்து? பின்ன என்னமா, எப்ப பாரு நீ என்னதானே யோசி செய்யறா? அவளு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. இப்ப கூட பாரு, நான் கிளம்பி முன்னாடி நிக்கதான் செய்யறேன். ஆனா நீ என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல, எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனா நீ அவளதான் தேடுற. இல்ல மக்கா, நீ எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணிருவியா? அவதான் அரையும் குறையமா வந்து நின்னுகிட்டு இருப்பா, அதனாலதான் அவளை கேட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல மக்கா. என் செல்ல பிள்ளை மேல எனக்கும் பாசம் தான் இருக்கு. நம்பிட்டேன். ஆமா, சரிடி, கோவப்படாத என் செல்லம்ல. அப்ப எனக்கு ஒரு முத்தம் கொடு. என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி. என்ன பிடிக்கும் தானே உனக்கு? யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப தாவணி கட்டி இருக்கேன், எப்படி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என் பிள்ளை எப்பவுமே அழகு தானே எனக்கு, இன்னைக்கு மட்டுமா அழகு? அழகா இருக்கடி. ஐ சத்தியாதான் நம்மள வலைய சாலை விடுத்துட்டு வந்திருக்காங்க. இது சாலை இல்ல போ மாதிரி தாவணி தான் ஏதோ ஒண்ணுக்கா. ஆனா நீங்க சாலை மாதிரி கட்ட போறத சோனி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எங்க மாத்தி கட்டிட்டு வந்துருவீங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம 3 பேரும் ஒண்ணு போல இருக்கலாம்ல, குரூப்பா எடுத்திருக்கோம்ல அக்கா. நானும் மாத்தி கட்டலாம் தான் போனேன், ஆனா கட்ட தெரியல. அப்படித்தானே டி? நீ மூடி, ஓவரா பேசிக்கிட்டு இருப்பாய்வே. சரி சரி, சண்டை பிடிக்காதீங்கடி. ஏன் வந்தோடனே சிரிச்சா? இல்லமோ, நீ சோனிய பத்தி சொன்னால என் பிள்ளை எப்பவுமே அழகுதான் தேவதைதான் சொல்லி அதை நினைச்சதமா எனக்கு சிரிப்பா வந்துட்டு. ஏன் டி? ஏன் இல்ல சோனி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுல நீ நல்லாவே இல்லன்னு அம்மைக்கு தெரியும். ஆனாலும் உன்னை நல்லா இருக்கத சொன்னாலா, அதுதான் நினைச்சு சிரிச்சேன். பாத்தியா, உண்மையதான் சொல்லிருக்காங்க. என்ன இவன நல்லாவே இல்லையாமா? இவ பாருமா எப்படி சொல்றானே. எட்டி, அவ சொல்றதான் விடு. மூஞ்சி ஆலயம் பாரு, நல்லா நீட்டிக்கிட்டு வந்துட்டா. ஏமா, நான் உண்மையதானே சொன்னேன். ஆமா, உண்மையை சொல்லி கிழிச்சா. நல்லா நீட்டி நீட்டி பேசிக்கிட்டு வந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்காளே, ஆலயம் மோகர கட்டையும் பாரு. மூஞ்சி ஆலயம். ஏய், கிளம்புற வேலைய பாருங்க. சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறத எப்ப பாரு வேலை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளையம் தான் இருக்கு, அவங்க அம்மாக்கு ஒரு கரைச்சல் தராம வந்து கிளம்பி நின்னுகிட்டு இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் பெத்து எம்மா 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 சாம ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு நிம்மதியா கடந்திருக்கலாம் போல. ஒரு பேண்ட்டையும் ஒரு சட்டையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்தால ஓடி தோலைன்னு சொல்லி உங்க ரெண்டுத்தையும் பெத்துட்டு நான் பாடுற பாடு இருக்கே. எம்மா, அவ தானே சொன்னா, என்ன ஏமா சேர்த்து திட்டா நீ? எம்மா தாய, சீக்கிரம் கிளம்புங்கம்மா, நேரமாச்சு. நாங்களும் கிளம்புதான் இருக்க செய்யறோம். நீ போய் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நீ தான் பழைய சாலையை தலைய மட்டும் வரைக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கிளம்புவான். நீ முதல்ல கிளம்பு போ, நாங்களாம் கிளம்பிதான் இருக்கோம். சரி. ஏமா இருந்துக்கா, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். முன்னாடி உனக்கு கூப்பிட்டேன், நீ உள்ள இருந்தியா? அதை கேட்கல போல. இருங்கம்மா, ஏன் நீங்க எந்தி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? எட்டி, உனக்கு காப்பி வேணுமா? வேண்டாமா, ஒரு காப்பி குடிச்சுக்கமா, வரைக்கும் நேரமாவும். இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ரகு, ரகு, உன் பையன் இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். பேசாம நம்மளே கிளம்பி போயிருவோமா? ஏடி, சும்மா எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்காதே. ஆமா, அமைதி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன் பையனை. ஐயோ, நீ போறியா? வேண்டமே வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வரேன். ஆமா, நீ எல்லாம் வேண்டாம். அவ எந்த நிலைமையில இருக்கான்னு வர தெரியல. ஏன்டி, என் பிள்ளைய நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், உனக்கு என்ன? நீங்க 2 பேர் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, வேண்டமே வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, மாமாவோ அத்தையோ கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. என்னம்மா? என்ன ரேஸ்மா சொல்றான் இவன்? கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? அது ஒரு ஆமாமா, அது ஒரு கண்ணாமூச்சிமா. நான் அது அப்புறம் சொல்றேன். இப்ப நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னடி உளறிட்டு இருக்கா? இரு, நானே போறேன். என்னதான் பிள்ளையோ என்னென்னயோ உளறிட்டு. இவன் போறேன்னு சொல்றான், உட்காரு. சரி போ. அப்ப நின்றுகிட்டு இங்கனே ரகுனிக்கிட்டு இருக்க, போக மாட்டேங்கிற. போவதுக்கு என்ன காரணம் எனக்கு தானே தெரியும். உன் பையன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ? எட்டு என்ன, நான் போவா இல்லனா? நானே போறேன், இரு. ரகு, என்னடி? ரகு, ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, போவோம் வாங்க. பேசிக்கிட்டு இருக்கல்ல, போவோம் இரு. ரகு, மேல வந்துவாங்க, கதை வேற திறந்து வச்சிருக்கு. விளையாடாதீங்க ரகு, விடுங்க. ஒண்ணு விளையாடாதீங்க ரகு, கையிடுங்க. விட முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப கண்டிப்பா அடிச்சு
வச்சிருவேன் பாத்துக்கோங்க. வாயால சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆமா, என்ன ஓவரா தான் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன மாப்பிள்ளை திமிரு காட்டுறீங்களா நீங்க? ஆமா, இது என் மாமியார் வீடு. மாப்பிள்ளையே வந்திருக்கேன், திமிரு காட்டுதான் செய்வேன். என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? இப்ப சத்தம் போட்டுருவான் பாத்துக்கோங்க. கீழதான் எல்லாரும் இருக்காங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் எல்லாரும் மேல வந்துருவாங்க பாத்துக்கோங்க. சத்தம் போடு. யாரு வேண்டாம்னு சொன்னா? நீ எப்படி சத்தம் போடுறன்னு நானும் பாக்குறேன். வாய் சும்மா இருந்தா தானே சத்தம் போடும். வேண்டாம், அடி படுவீங்க சொல்லிட்டேன். அடிதான் பட போது. ரகு, ரகு தாண்டி. இங்க பாருங்க, கோவிலுக்கு போகணும், விடுங்க. பரவாயில்ல, ம்? அம்மா. நீ என்ன ஆக்ஷன் போட்டாலும் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. ஓ அப்படியா? சரி சரி, பாத்துருவோம். அக்கா, ரேஷ்மாக்கா. சேண்டி கத்துற? கத்தாதடி, அவ சும்மாவே ஓடி வந்துருவா. உன்னெல்லாம் இப்படிதான் நடக்கணும். ரேஷ்மாக்கா. சி போடி. சிரிக்கிற நீ?